இன்றைக்கு பிள்ளைங்க என்னென்னவோ படிக்க வைக்கிறோம். MA, BA, MPhil, VAO, குரூப் எக்ஸாம் நிறைய படிக்க வைக்கிறோம். தம்பி இந்த குர்ஆனை கொடுத்து 2 வசனம் ஓத தெரியல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், தலபுல் இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிம் வ முஸ்லிமத்தின், கல்வியை தேடி அதை கற்றுக்கொள்வது என்பது ஆண் பெண் இருவருக்கும் கடமை என்று சொன்னார்கள் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக அன்பிற்கினிய பெற்றோர்களே, தாய்மார்களே, உங்களிடத்தில் நான் கோரிக்கையாக வைப்பது என்னவென்று தெரியுமா? உங்களுடைய பிள்ளைகளை குறைந்தபட்சம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் குர்ஆனை பார்த்து ஓத கற்றுக் கொடுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் அல்லம இப்னஹுல் குர்ஆன் நம்ரன், யார் எந்த ஒருவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு குர்ஆனை பார்த்து ஓத கற்றுக் கொடுக்கின்றார்களோ, குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி வ மா தஅக்கர், அந்த பெற்றோர்கள் அவர்கள் முன் செய்த பாவமும் இனி பின் செய்ய இருக்கின்ற பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடும் என்று சொன்னார்கள். அன்பிற்கினிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு ஓத தெரிந்து விட்டதா? அவனை கொஞ்சம் மனனம் செய்ய வைங்கள். மனனம் செய்து ஒரு ஹாஃபிலாக்கி அழகு பாருங்கள். இன்னைக்கு நம்ம பெரிய அதிகாரியாகணும், டாக்டர் ஆகணும், வக்கீல் ஆகணும் நினைக்கிறவங்களுடைய என் புள்ள ஒரு ஹஸரத்தாகி இந்த சமூகத்தை சீர்படுத்தணும், ஒரு ஹாஃபிலாகி அவன் தராவிஹ் தொழுக வைக்கின்ற சிந்தனை உடைகின்ற பெற்றோர்கள் இன்றைக்கு சமூகத்துல கம்மி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் கரஅல் குர்ஆன வ இஸ்தலஹரஹு, யார் குர்ஆனை ஓதி அதை மனனம் செய்கின்றார்களோ, ஃபஹல்லிலுல் ஹலால வ ஹர்ரிமுல் ஹராம, அந்த குர்ஆனில் இருக்கின்ற ஹலாலை ஹலால் என்றும் ஹராமை ஹராம் என்றும் அந்த பிள்ளை சொல்லுச்சுன்னு வச்சுங்களேன். அது மட்டும் இல்ல, அடுத்து பெருமானார் வார்த்தையை சேர்க்கின்றார்கள், நரகம் வாஜிபான 10 நபர்களை அந்த குர்ஆன் மனனம் செய்த அந்த ஹாஃபிதான பிள்ளை சுவனத்துக்கு கூட்டு போக முடியும். எங்க இந்த உலகத்துல வாழ்றது எதுக்குங்க? இந்த பாவமான உலகில போயிட்டு ஏதோ 2 அமலை செஞ்சு போட்டு நாளைக்கு மறுமையில அந்த சுவனத்தை வாங்குறதுக்கு தான் நம்ம காத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க ஒரு ஹாஃபிலாக்கி விட்டீங்க, ஒரு நல்ல ஹஸரத்தாக்கி விட்டீங்கன்னா அவர்களை வைத்து நீங்கள் எல்லாம் சுவனம் செய்ய முடியும், சுவனம் செல்ல முடியும். அன்பார்ந்தவர்களே, உங்களிடத்தில் ஒரு கோரிக்கையாக வைக்கின்றேன். இன்றைக்கு நம்ம சமூகம் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க. எந்த ஊரில் மக்தபு மதரசாக்கள் சரியாக நடக்கவில்லையோ, எந்த ஊரில் தொழுகைகள் சரியாக நடக்கவில்லையோ, அந்த ஊர் என்பது வழிகேட்டை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த விஷயத்தை உங்களுடைய உள்ளங்களில் ஆழமாக பதிந்து வைங்கள். இன்னொன்னு சொல்றேன், உங்க புள்ள குர்ஆன் கற்றுக்கல, உங்க புள்ள தொழுகானா என்னன்னு தெரியல, அதற்குரிய வசதிகளை நீங்க ஏற்படுத்தி கொடுக்கல வச்சுங்களேன், உங்களுக்கு அவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய உங்களினுடைய சந்ததியினர்கள் வழிகேட்டின் பக்கம் மிக ஆழத்தில் இருப்பார்கள். அன்பார்ந்தவர்களே,